அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல்ல டெர்ம் 2ல இருக்க வெப்பம் அப்படின்ற பாடத்த பத்தி தான். டெர்ம் 1ல இருக்க எல்லா பாடமுமே முடிச்சாச்சு. அந்த வீடியோ எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க்ஸ் குடுத்துருக்கேன். அத போய் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1வது கொஸ்டின். வெப்பத்தின் SI அலகு என்ன? வெப்பத்தின் SI அலகு என்ன? ஆன்சர் ஜூல். 2வது கொஸ்டின். வெப்பத்தை அளக்க பயன்படும் அலகு எது? வெப்பத்தை அளக்க பயன்படும் அலகு எது? ஆன்சர் கலோரி. 3வது கொஸ்டின். வெப்பநிலையை துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி எது? வெப்பநிலையை துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி எது? ஆன்சர் வெப்பநிலைமானி. 4வது கொஸ்டின். வெப்பநிலையின் SI அலகு என்ன? வெப்பநிலையின் SI அலகு என்ன? ஆன்சர் கெல்வின். 5வது கொஸ்டின். வெப்பநிலையின் பிற அலகுகள் என்ன? வெப்பநிலையின் பிற அலகுகள் என்ன? ஆன்சர் செல்சியஸ் மற்றும் பாரன்ஹீட். 6வது கொஸ்டின். செல்சியஸ் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செல்சியஸ் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சென்டிகிரேட். 7வது கொஸ்டின். அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை என்ன? அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை என்ன? ஆன்சர் 30 டிகிரி செல்சியஸ். 8வது கொஸ்டின். நீர் உறைந்து பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாறுகிறது? நீர் உறைந்து பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாறுகிறது? ஆன்சர் 0 டிகிரி செல்சியஸ். 9வது கொஸ்டின். உலகிலேயே குறைந்த வெப்பநிலை உள்ள இடம் எது? உலகிலேயே குறைந்த வெப்பநிலை உள்ள இடம் எது? ஆன்சர் அண்டார்டிகா -89 டிகிரி செல்சியஸ். 10வது கொஸ்டின். 1922இல் ஆப்பிரிக்காவில் நிலவிய ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை எவ்வளவு? 1922இல் ஆப்பிரிக்காவில் நிலவிய ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை எவ்வளவு? ஆன்சர் 59 டிகிரி செல்சியஸ். 11வது கொஸ்டின். நமது உடலின் சராசரி வெப்பநிலை என்ன? நமது உடலின் சராசரி வெப்பநிலை என்ன? ஆன்சர் 37 டிகிரி செல்சியஸ். 12வது கொஸ்டின். ஒரு பொருளின் வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்? ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்? ஆன்சர் விரிவடையும். 13வது கொஸ்டின். சமையலறை மற்றும் ஆய்வகத்தில் பயன்படும் கண்ணாடி எதனால் செய்யப்படுகிறது? சமையலறை மற்றும் ஆய்வகத்தில் பயன்படும் கண்ணாடி எதனால் செய்யப்படுகிறது? ஆன்சர் போரோசிலிகேட். 14வது கொஸ்டின். போரோசிலிகேட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போரோசிலிகேட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பைராக்ஸ். 15வது கொஸ்டின். வெப்பமடைந்த பொருளை குளிர்விக்கும் போது என்ன ஆகும்? வெப்பமடைந்த பொருளை குளிர்விக்கும் போது என்ன ஆகும்? ஆன்சர் சுருங்கும். இந்த பாடம் சின்ன படம் தான். இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு பாடத்துல நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Thank you for watching.